சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 கிராண்ட் பினாலேல திவினேஷ் டைட்டில் வந்திருக்காரு. அவர் இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில தனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு பாடகரா மட்டும் இல்லாம ஒரு நடிகரா ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கிறதாவும் தான் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. அது கூட பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் திவினேஷ் ஷேர் பண்ணிருக்காரு. 70s பாடல்கள்ல இத்தனை அர்த்தங்களும் இனிமே இருக்குதுன்னு இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு குழந்தைகளுக்கு கூட கேட்க வச்ச குரலுக்கு சொந்தக்காரர் தான் திவினேஷ். இசையமைப்பாளரும் பாடகருமா இருக்கக்கூடிய MS விஸ்வநாதன் உட்பட எக்கச்சக்கமானவங்க பாடல்களை பாடி எல்லாரையும் வேக்க வச்சவர் தான் திவினேஷ். அதனாலேயே சரிகமபா நிகழ்ச்சிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் திவினேஷ் பாடலை கேட்டு பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜீ தமிழ்ல சரிகமபா நிகழ்ச்சிக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியில சீனியர் அப்புறம் ஜூனியர் சொல்லி 2 பிரிவா நடத்திட்டு இருக்காங்க. அதுல இது வரைக்கும் நடக்காத அதிசயத்தை தான் திவினேஷ் செய்தி காமிச்சாரு. ரியாலிட்டி ஷோகள் அப்படின்னு சொன்னாலே அதுல மக்கள் மனசுல ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய பாடல்களை பாடினாதான் எல்லாரும் ரசிப்பாங்கிற கருத்தை திவினேஷ் மாத்திருக்காரு. இவருடைய பாடல்கள் பல தாத்தா பாட்டோட மனசுக்கு மருந்தா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு பேர குழந்தை இல்லையேன்னு நினைக்கிற அளவுக்கு பல பேர் வருத்தம் தெரிவிச்சாங்க. சரிகமபா நிகழ்ச்சி மூலமா பல வீட்டு செல்ல பிள்ளைய வளம் வந்த திவினேஷ் இப்ப சரிகமபா சீனியர் சீசன் 5ல அடிக்கடி பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியை பத்தி இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டியில கலந்துகிட்டாரு. அப்ப உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டப்ப எனக்கு தளபதி விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப அருமையா பாடுறீங்க. பிற்காலத்துல சினிமா நடிகரை பத்தி ஆசை இருக்கான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இருக்கு. நான் சினிமா நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அதுவும் நடிச்சா விஜய் கூட நடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திவினேஷ் அமைதியோட சொரூபமா சரிகமபா பார்த்த ரசிகர்களுக்கு இவருக்குள்ள நடிக்க ஒரு ஆசை இருக்காங்கிற மாதிரி பிரமிப்பா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க.